நல்லா கிளறணும். அரைச்சி வச்ச தண்ணியில் அரைச்சி வச்ச மாவை கரைச்சி தண்ணியை அடுப்பில் வச்சு அதில் இதை அரைச்ச பச்சை மிளகாய் விழுத போட்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாவை ஊற்றி கிளறணும். இப்போ பாருங்கள், கூழ் நல்லா கெட்டியாக வெந்துருச்சு. தண்ணியில் கை முக்கிட்டு தொட்டு பார்த்தா ஒட்டவே ஒட்டாது. நல்லா துடுப்பால் கிளறி நல்லா வேக வச்சாச்சு. இது இப்போது சரி கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது. நம்ம ஏற்கனவே இப்போ கூழ் கிளறி புளியிற வடகம் எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். அது கொஞ்சம் நெகிழ்த்தியாக இருக்கும், ரொம்ப இல்லை, கொஞ்சம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி குறைச்சி வச்சுருக்கோம். ஏன்னா வெங்காயம் போட்டவுடனே கொஞ்சம் இலகும் இல்லையா. இப்போ பாருங்கள், அந்த வெங்காயத்தை வந்து அதில் போடணும். இப்போ வெங்காயத்தை அதில் கொட்டி அடுப்பை அணைச்சிட்டு, வெங்காயம் வேகணுங்கிறது இல்லை,